மற்ற கட்சிகள் குறித்தும் அவர்களின் கூட்டணி குறித்தும் தன்னிடம் கேட்க வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவுடன் விஜயின் தாவேக்க கூட்டணியில் இல்லை என்ற கேள்விக்கு கரகாட்டக்காரன் படக்காமெடியை கூறி கிண்டலாக பதிலளித்தார். மற்ற இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் என்ன செய்யறேன்னு கேளுங்க. நாங்க தனிச்சு போட்டிடுறோம், அதுக்கு வேலை நடக்குது. 26ல் நாங்கள் 234 தொகுதியும் தனிச்சு போட்டிடுவோம். அதில் 117 பெண்களுக்கு கொடுப்போம், 117 ஆண்களுக்கு, 100 இளைஞர்களுக்கு, இளம் பெண்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்கள் பாருங்கள். அதை நீங்கள் என்னட்ட கேட்கணும், என்ன செய்யணும். அவரோட போகிறாரு, இவரோட போகிறாரு அப்படின்னா இந்த காரை அன்னைக்கு அவன் வச்சுருந்தா கரகாட்டத்தில் வரல, இப்போ யார் வச்சுருக்காங்கிறதெல்லாம் அந்த நகைச்சுவையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்க தயாராக. தம்பி, கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமம்ங்கிற கோட்பாடை கொண்டவன் நான். அடுத்தவர் தோல் மேலே ஏறி நின்று நான் உயர்ந்தவன் என்று காட்டுவதை விட, பாருங்க தம்பி, தனியா நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது என்ற கோட்பாட்டை கொண்டவன் நான். நடிகை கஸ்தூரியை தீவிரவாதி போன்று காவல்துறையினர் நடத்துவது சரியல்ல என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கஸ்தூரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு பாரபட்சமாக நடப்பதாகவும் விமர்சித்தார். தவறான கருத்துக்களை சொன்னார், அதற்கான மன்னிப்பு கேட்டார். ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒரு தீவிரவாதி போல தமிழக காவல்துறை நடத்துவது சரியான நடவடிக்கை அல்ல என்பதும் காங்கிரஸ்காரங்க கேட்க மாட்டாங்க. அவர்கள் மாவட்ட தலைவர், திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலையுண்டு இத்தனை மாதங்கள் ஆகிறது, அந்த கொலையாளிகளை இன்னும் கண்டுபிடிக்கல. வேங்கை வயலில் மக்கள் குடிக்கும் குடிதண்ணீரில் மலம் கலந்தவர்களை யாரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. எவ்வளவோ பிரச்சனைகளில் உள்ள தீவிரவாதி குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் கஸ்தூரி அவர்களை தீவிரவாதி போல ஒரு நடத்துவது என்பது நீங்கள் பாராபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள்.